लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्दधितरानदृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் விளந்தலில் மேல் குயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதேடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றுகளின் வரிசையில் இன்றைக்கு 2533வது நாள் பாசுர பதிவேற்று. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே 11ஆம் பத்திலே வரக்கூடிய 8ஆம் திருமொழியுடைய 8வது பாசுரம் 1082வது பெரிய திருமொழி பாசுரம். தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் இஷுகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரங்கள் மங்கையர்கோன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமய பஞ்சு கணலின் குறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமனம் நீ எனக்குத்தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்ன கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்துரள வேணும் துணிந்து. 1082வது பெரிய திருமொழி பாசுரம். அணியார் பொழுசூழ் அரங்கநகர் அப்பா துணியே நினி நின் அருள் அல்லது எனக்கு மணியே மணி மாணிக்கமே மதுசூதா பணியாய் எனக்கு உய்யும் வகை பரம்ஜோதி. அப்பா என்று அழைக்கிறார், தந்தையே என்று கூப்பிடுகிறார். அணியார் பொழில்சூழ் அழகுமிக்க சோலைகள் சூழப் பெற்ற அரங்கநகர் திருவரங்கம் என்னும் திருநகரத்திலே எழுந்தருளிருக்கிற என்னுடைய அப்பா, இனிமேல நின் அருள் அல்லது உன்னுடைய கருணையை தவிர வேறு எதுவை நான் தஞ்சமாக கருதிட முயலும். எனக்கு எதையும் தஞ்சமாக நினைக்க முடியாது உன் திருவடிகளை தவிர. மணியே என்றால் நீலமணி போல குளிர்ச்சியானவனே, மணி மாணிக்கமே சிறந்த ரத்னமான மாணிக்கம் போல மேன்மையானவனே, மதுசூதா என்று சொல்லுகிறார். மது என்று அரக்கனை அழித்தவனே, பரம் சோதியே சோதிக்கெல்லாம் சோதி பரம் சோதி அல்லவா, சிறந்த ஒளி உடையவனே, எனக்கு உய்யும் வகை பணியாய் என்னுடைய படை இந்த பிறவி தீர்ந்து எனக்கு ஒரு நல்ல நிலையை உன்னிடம் இருக்கக்கூடிய நிலையை எனக்கு தருமாறு ஒரு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாயா என்று கேட்கிறார். அரங்கநகர் அப்பனே என்று ஆபத்காலத்திலே உற்ற உறவினன் என்றால் நீதான். இங்கே மிக குளிர்ச்சியான இந்த திவ்ய தேசத்திலே அடியார்களை உயிர்க்க வேண்டும் என்று எழுந்துருளிருக்கிறாய். உன்னுடைய அருளை தவிர வேறு எதை நான் பற்றுக்கோடாக கொள்ள முடியாது. நீ ஒன்றுதான் எனக்கு ரட்சகன். அடியார் பொழில் வரிசையாக பொருந்திய சோலை என்னும் இந்த சோலையிலே உன்னுடைய பாகவதர்களுக்கு இதங்களை செய்வதை தந்தை போல் உள்ள எம்பெருமானே, மணியே, கண்டவர்களெல்லாம் குளிர்ச்சி அடைகிறபடி கண்ணிற்கு குளிரும்படியாக நீலமணி போன்ற காண்பவருடைய இழைப்பை தீர்க்கும்படியான வடிவுடையவனே, மணிமாணிக்கமே மிக்க விளைவுள்ளதும் பெருதற்கரிதுமான மாணிக்கம் என்ற சிறந்த ரத்தனத்தை போல விளைவுள்ளவனே, இயற்கையிலே மேன்மையுடையவனே என்றவாறு இந்த இரண்டையுமே ஓமையாக பெயராக சொல்கிறார். மணியே மணிமாணிக்கமே என்றழைத்தது வடிவழகையிலும் மேன்மையிலும் சிறந்தவன் என்ற ஈடுபாட்டினாலே. மதுசூதா என்று அழைத்தது நீ முன்பு மது என்னும் அரக்கனை அழித்தாய், இப்போது எனக்கு பகையான இந்த பிறவி துன்பத்தை அழிக்க வேண்டும் என்றது குறிப்பாக உணர்த்துகிறாராம். செய்வது இன்னது என்று அறியாமல் சோதித்து நின்ற அர்ஜுனனை பார்த்து அவனுக்கு உனது பாரம் முழுவதையும் எம்மேல் ஏறிட்டு எம்மையே தஞ்சமாக நினைத்தது என்று உபதேசம் செய்தவனே, உன்னுடைய விரோதிகளை நான் போக்குகிறோம் என்று அவனுக்கு தஞ்சம் கொடுத்தவனே, கீதையை அருளி செய்தவனே,
அதுபோல நான் உய்யும்படியாக எனக்கு ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டாயா என்று கேட்கிறார். என்னுடைய பிரார்த்தனைக்கு இறங்கி நீயாக வந்து எனக்கு நல்லொரு புரிய வேண்டும் என்று சொல்லி பரஞ்சோதியே என்று பெரியவாச்சான் பிள்ளை சொல்லுகிறார். நாம் பிரார்த்தித்தற்கு இறங்கி அவன் ஒன்றும் சொல்லத் தொடங்கும் போது அவனது திருமூங்க மண்டலத்திலும் திருமேனியிலும் அருளினால் உண்டாவது ஒரு பெரு விளக்கத்தை உட்கொண்டு பரஞ்சோதி என விழித்தர் என்பார் பெரியவாச்சான் பிள்ளை என்று சொல்லுகிறார்கள். அப்படி முக பிரகாசத்திலும் நமக்கு இறங்கி அருள் புரிய வேண்டும் என்ற நம்முடைய பெருமையினாலும் பிரகாசமாக இருக்கக்கூடிய ஜோதி வடிவானவனே, இந்த பிறவி துன்பத்திலிருந்து எனக்கு விடுதலை தர உன்னை அல்லால் வேறு யாரால் முடியும் என்று சொன்ன பாசுரம் இந்த 8வது பாசுரம். மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை சேவிப்போம். அடியார் பொழில்சூழ் அரங்கநகரப்பா, துணியே நீனின் அருளல்லால் எனக்கு, மணியே மணி மாணிக்கமே மதுசூதா, பணியால் எனக்கும் உய்யும் வகை பரஞ்சோதி. காயேன வாச்சா மனசேந்திரா உத்யாப்தனாவா பிரகதேசுபாவாது கரோமியத்த சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாய் உலகத்துடைய இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொழுவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.